டாக்டர் எஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து எம்பிஏ பண்ணியிருக்கேன் மார்க்கெட்டிங்கில். இது எங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்கன்னா பக்கத்தில் போய் பேங்க் அந்த பேங்க் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க, அது இன்னும் மாறதுக்கான ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லி. இப்போ நான் சூஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து விவோ ஃபோன் மொபைல் ஃபோனு. நீங்கள் அந்த மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, அது என்னென்ன பெனிஃபிட் இருக்குது? பெனிஃபிட்ஸ் நம்ம தான் காசு போட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. நம்ம பெனிஃபிட் இல்லாமல் வாங்கிக்கலாம். அதுக்கான ப்ரைஸ் கொண்டு வாங்கிக்கலாம். அதுக்கான பெனிஃபிட் கேமரா மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது ஃபீச்சர்ஸ் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைஸ் பொறுத்து வேணும் மாதிரி. ஏன்னா நம்ம லோ எண்டில் போனோம்னா ஒரு ஃபீச்சர்ஸ் கம்மியாக இருக்குது. ஹையர் எண்டில் போகும்போது அதோட ஃபீச்சர் அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமாக. இப்போ இதுலேருந்து நீங்கள் வேறு பிராண்டுக்கு ஷிஃப்ட் ஆகிற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா எந்த பிராண்டுக்கு ஷிஃப்ட் ஆகும்? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாம்சங் யூஸ் பண்ணியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா நார்மலாக லைஃப் இருந்துச்சு, ஒரு 5 years லைஃப் இருந்துச்சு. அதே இப்போ ரீசெண்டாக மாறும்போது தான் பார்த்தீங்கன்னா எனக்கு விவோ அந்த பிராண்ட் ஸ்பெக்ஸ் பிடிச்சிருந்துச்சு. அதுக்காக விவோ மாறினேன். அப்படி இருந்து மாறணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக சாம்சங் போகிறேன். ஓகே, தேங்க்யூ. ஆனால் இப்போ வந்து நான் வந்து டாக்டர் எஜிபி இன்ஸ்டியூட்டில் வந்து எம்பிஏ பண்ணிகிட்டு இருக்கேங்க. என் பேர் ராஜேஷ். நான் இப்போ வந்து பப்ளிக் கிட்ட வந்து ஒரு சர்வே, அதாவது ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணி அவங்க பற்றி கேட்கணுங்க. இப்போ நான் எடுத்த ப்ராடக்ட் வந்து மொபைல் ஃபோனுங்க. நீங்கள் வந்து என்ன பிராண்டுங்கண்ணா யூஸ் பண்ணுறீங்க? சாம்சங் யூஸ் பண்ணுறேன். சரி, சரிங்க. அதில் என்னென்ன நீங்கள் யூசேஜ் பண்ணுறீங்க இப்போது? ஃபேஸ்புக்கு. சரி, சரிங்க. இப்போ உங்களுக்கு உங்களுக்கு வந்து அந்த ஃபோன் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்குது? கேமரா குவாலிட்டி இதெல்லாம் கேமரா நல்லா இருக்குது. சரி, சரிங்க. அவ்வளோதான். சரி, சரிங்க. இப்போது இதிலிருந்து நீங்கள் வேறு பிராண்டுக்கு மாறுற மாதிரி இருந்தால் என்ன பிராண்ட்? ஐஃபோனுக்கு போகலாம். சரி, சரிங்க. ஐஃபோனுக்கு. ஓகேண்ணா, ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ப்ரோ, நான் வந்து இப்போ டாக்டர் எஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து எம்பிஏ பண்ணிகிட்ருக்கேன் மார்க்கெட்டிங்கில். இப்போ எனக்கு ஒரு அசைன்மெண்ட் இருக்குது. எப்படின்னா பப்ளிக்கிட்டையோ ஏதாவது ஷாப்பு இங்கிட்டையோ போய் ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் எவ்வளோ நாளாக யூஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி டீட்டெயில் கேட்டு வீடியோ மாதிரி சப்மிட் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் ஷர்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறேன். இப்போது நீங்கள் ஷர்ட் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க? பெஸ்டிடோ அந்த மாதிரி பெஸ்டிடோ இருக்குது ப்ரோ. பாக்ஸ் பிராண்ட் நல்லா இருக்குது. ஓகே. பாக்ஸ் ஃபார்வர் அப்போ நிறைய பிராண்ட் இருக்குது ப்ரோ. நான் இப்போதைக்கு பொறுத்தவரைக்கு நம்ம மிடில் கிளாஸ் அந்த மாதிரி பீப்புளுக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி பிராண்ட் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க ஹை கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா பீட்டர் இங்கிலாண்ட், அப்புறம் போலோ நிறைய அதெல்லாம் இருக்கும். அவங்களும் அப்படி போவாங்க. நமக்கு மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரினா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இருக்கும், பெஸ்டிடோ இருக்குது, அப்புறம் ஃபார்வர்னு ஒரு பிராண்ட் இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கலாம் ப்ரோ. டிஷர்ட் வைஸ் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பெஸ்டிடோ நல்லாயிருக்கும் ப்ரோ. ஓகே. என்ன ஃபேடுமே இருக்காது. ஓகே. நல்லா குவாலிட்டியாக இருக்கும். எவ்வளோ டைம் வாஷ் பண்ணாலும் அது துணி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி குவாலிட்டி இருக்கும். ஓகே. அப்புறம் நம்ம எப்போ ரெகுலர் யூஸ் பண்ண அப்பப்போ துணி எடுத்து போகிறது சகஜம் தான். அது வந்து நம்ம ஓவர் யூஸ் பண்ணால் தான் எடுத்து போகணும். ஓகே. எல்லா ஃபேமிலிஸ் இருக்கிறது காமன் தான் இருக்கிறது போய். இதுவே நான் வந்து இந்த பிராண்ட் விட்டு வேறு ஏதாச்சும் பிராண்ட் மாற மாதிரி இருந்தால் ஜாரா இந்த பூமா பிராண்டாக இருக்கும் அந்த மாதிரி மாறிடும். இப்போது இது வந்து என்ன மாதிரி காஸ்ட் வருதுங்க? இது வந்து அரௌண்ட் 450-500. ஓகே, ஓகே. இப்போ ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி அந்த பொருள். இது வந்து இப்போ நீங்கள் எவ்வளோ வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? நான் அரௌண்ட் 2 years யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. சொல்லுங்கள் சார். இப்போ வந்து நான் என்ஜிபியில் வந்து எம்பிஏ பண்ணிகிட்ருக்கேன் மார்க்கெட்டிங் கோர்ஸு. ஓகே. இப்போ அதில் வந்து எனக்கு ஒரு டிசைன் திங்கிங்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அதில் வந்து எனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா பப்ளிக்கிட்ட போய் பப்ளிக்கிட்டையோ சாப்பிட்றகிட்டையோ போய் அவங்களோட ப்ராடக்ட், அதாவது ஏதாவது ப்ராடக்ட் சூஸ் பண்ணி நீங்கள் எந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த பிராண்ட்லேருந்து அந்த பிராண்டோட ஃபியூச்சர்ஸ் இந்த ஃபெசிலிட்டிஸ் தெரிஞ்சுக்கணும், குவாலிட்டி இதெல்லாம். அதுக்கப்புறம் இந்த பிராண்ட்லேருந்து இந்த பிராண்டுக்கு மாறலான்னு ஒரு ஐடியாவில் இருக்க ஃபியூச்சரில் அப்படின்னு இது பண்ணுறதுக்காக. இப்போ நீங்கள் வந்து ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் என்ன கேமரா பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கெனான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கெனான் யூஸ். ஓகே. அதனால் வந்துட்டு இப்போ கெனானில் வந்து உங்களுக்கு எல்லாமே பெட்டராக தான் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கெனான் யூஸ் பண்ணுறதுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா எல்லா மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா கெனானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காஸ்ட் வைஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் என்னதான் செகண்டரியாக சோனி, நிக்கான் அந்த மாதிரி வச்சுருந்தாலும் கெனான் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கெனான் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஃபர்தராக ஃபியூச்சரில் நம்ம மாற மாதிரி இப்போ சோனியில் வந்து நிறைய அட்வான்ஸாக வந்துருச்சு. ஸோ என்னன்னா சோனிக்கு மாறினோம்னா இன்னும் கொஞ்சம் நம்ம குவாலிட்டி பெட்டர் ஃபோட்டோஸ் கொடுக்க முடியும். பட் இதுவுமே நம்ம பெட்டராக கொடுக்க முடியும். நம்ம எதை யூஸ் பண்ணுறது பொறுத்து தான் நம்ம இருக்குது. இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா எல்லாமே பெட்டர் தான். பட் கெனான் கூட கம்பேர் பண்ணும்போது சோனி இன்னுமே கொஞ்சம் ஒரு பெட்டராக இருக்கும். இது ஒரு 8% நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா 10 கொடுக்க முடியும். ஸோ அதனால்
மேபி ஃபியூச்சரில் மாற மாதிரி தான் சோனிக்கு மாறலாம். இப்போ வந்து நாங்கள் கேனான் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இது பெட்டர் ரிசல்ட் தான் கொடுக்குது. பட் இருந்தாலும் இதை விட கொஞ்சம் பெட்டராக ஒரு 2 பாயிண்ட் எக்ஸஸாக கொடுக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் சோனி தான்.